அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் தற்சுதந்திரம் இன்மை என்ற தலைப்பின் கீழ் வரும் 4வது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். பாட்டுவித்தால் பாடுகின்றேன், பணிவித்தால் பணிகின்றேன், பதியே நின்னை கூட்டுவித்தால் கூடுகின்றேன், குலைவித்தால் குலைகின்றேன், குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்கின்றேன், உறக்குவித்தால் உறங்குகின்றேன், உறங்காதென்றும் ஆட்டுவித்தால் ஆடுகின்றேன், அந்தோ இச்சிறியேனால் ஆவது என்னே. இதுதான் இந்த 4வது பாடல். மிகவும் அருமையான பாடல். இதுக்கு விளக்கம், பரம்பொருளே நினது திருவருள் என்னை பாடச் செய்தால் பாடுகின்றேன், பணியச் செய்தால் பணிகின்றேன், நினது திருவருள் எனது நினைவில் சேர்ந்ததால் அதனை கூடுகின்றேன், ஆன்ம உருக்கத்தால் உருகுகின்றேன், குறித்த உணவை உண்பித்தலால் உண்ணுகின்றேன், உறங்கச் செய்தலால் உறங்குகின்றேன், உறங்காமல் உலகியலில் ஆடச் செய்தலால் ஆடுகின்றேன், ஐயோ சிறியவனாகிய என்னால் ஆவக்கூடியது ஒன்றுமில்லை. அப்படின்றது தான் இந்த பாடலுக்கான விளக்கம். அப்போ இந்த பாடல் சொல்ல வர்ற அந்த விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திருவருள் இல்லாமல் நம்மால் எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாது அப்படின்ற இந்த உண்மை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இது உண்மைதான். உண்மை அப்படின்னா இன்று அன்றாட வாழ்வு நம்ம பார்க்குறோம். இப்போ ஒவ்வொரு செயலுமே இறைவனுடைய அந்த அனுகிரகத்தினால தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நமக்கே எடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த ஒரு நான் இப்போ திருவருட்பால இருந்து ஒவ்வொரு பாடலாக எடுத்து தினமும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதுவெல்லாம் திருவருளுடைய செயல் தான். நம்மளுடைய செயல்னால எந்த ஒரு விஷயமே நடக்கிறது இல்லை. அதுதான் உண்மை. இன்றைக்கி நான் எடுத்து இதை சொல்லணும் அப்படின்னு திருவருளுடைய உந்துதல், அதாவது காரணம் கடவுள், காரியம் என் மூலமாக காரியப்படுது. நீங்களும் அதை கேட்குறீங்க. அப்போ இது எல்லாமே என்ன விஷயம், நல்ல விஷயங்கள் எல்லாம் கடவுளால் கொடுக்கப்படுகிறது. இப்போ எல்லா காரியங்களும் கடவுள் அனுகிரகம் இல்லாமல் எதுவுமே நடக்கிறது இல்லை. இதுதான் சத்தியம். அப்போ இந்த பாடல் பாருங்கள், எவ்வளோ அருமையாக சொல்கிறாங்க பாருங்கள். பாட்டுவித்தால் பாடுகின்றேன், பணிவித்தால் பணிகின்றேன். அப்போ இது மாதிரி ஒவ்வொரு விஷயமே கடவுளால் தான் நடத்தப்படுகிறது. சென்ற பதிவுகளில் கூட பார்த்தோம், யான் எனது என்ற தேக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம், போக சுதந்திரம் இவற்றையெல்லாம் எனது அறியாமையால் அவையெல்லாம் என்னால் உண்டாக்கப்பட்டவை, எனக்கு கொடுக்கப்பட்டவை அப்படின்னு சொல்லி நானாக எடுத்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் உனது அறிவால் அதை தெரிந்து கொண்டேன். அதையெல்லாம் உனது சுதந்திரம். அப்போ உனது சுதந்திரம், இந்த சுதந்திரங்கள், அதாவது தேக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம், போக சுதந்திரம், இவை அனைத்தையும் உன் பொற்பாதங்களிலேயே கொடுத்து விட்டேன். உனது அருட்சுதந்திரத்தை என் மேலும் என்னை சார்ந்தவர்கள் மேலும் செலுத்தி இந்த மரணம், பிணி, மூப்பு, பயம் இவற்றையெல்லாம் நீக்கி மரணமில்லா பெருவாழ்வில் என்னை வாழ வைப்பாயாக அப்படின்னு தான் சென்ற பதிவுகளில் நம்ம பார்த்தோம். விண்ணப்பத்துலேயும் வள்ளல் பெருமான் அப்படி தான் வைக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி அதுதான் உண்மை. மற்ற நம்மளாம் இப்போ நினச்சிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அது எதுவுமே நாம் செய்யக்கூடிய ஒன்றுமே இல்லைங்க. எல்லாமே இறைவனால் தான் எல்லாம் நடத்தி வைக்கப்படுகின்றது. இங்கேயும் அந்த பாடலும் அதுதான் தெளிவாக சொல்லுது. பாட்டுவித்தால் பாடுகின்றேன், பணிவித்தால் பணிகின்றேன். இங்கே பணிவை பற்றி சொல்கிறாங்க. இந்த பணிவை பற்றி சொல்லும்போது நாம் வள்ளல் பெருமான் அவருடைய பணிவு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம திருப்பள்ளி எழுச்சி அதில் முதல் பாடல்லையும், ஞானசிரியையில் 2வது மற்றும் 3வது பாடல்கள்லையும் வள்ளல் பெருமான் எந்த மாதிரி பணிவு வச்சு பக்தி செய்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். திருப்பள்ளி எழுச்சி
முதல் பாடல். பொழுது விடிந்தது என் உள்ள மென்கமலம் பூத்தது, பொன்னொளி பொங்கியது எங்கும், தொழுது நிற்கின்றனன் செய்பணியெல்லாம் சொல்லுதல் வேண்டும் என் வல்ல சர்க்குருவே. முழுதும் ஆனான் என ஆகம வேத முறைகள் எல்லாம் மொழிகின்ற முன்னவனே, எழுதுதல் அரிய சீர் அருட்பெரும் ஜோதி என் தந்தையே பள்ளி எழுந்தருள்வாயே. அருமையான பாடல். காலையில் படிக்க வேண்டிய இந்த திருப்பள்ளி எழுச்சி. இதில் 10 பாடல்கள் இருக்குது. இதை டெய்லி காலையில் படித்தா ரொம்ப நல்லது. ஏன்னா எல்லா சைவ சமயங்களையும் மற்ற எல்லா இதுலேயுமே திருப்பள்ளி எழுச்சி சொல்லி அந்த காலையில் பாடுவாங்க எல்லா கோயில்லையுமே. இதுவும் வள்ளல் பெருமானும் திருப்பள்ளி எழுச்சி பாடியிருக்கிறாங்க. இதையும் பாடுங்க. உங்கள் வாழ்வில் ஒளி பெறும். உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய ஒரு விளக்கம் உங்களுக்கு எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். அருமையான பாடல் இதில் சொல்கிறாங்க பாருங்கள். பொழுது விடிந்தது என் உள்ளமென் கமலம் பூத்தது, பொன்னொளி பொங்கியது எங்கும், தொழுது நிற்கின்றனன் செய்பணியெல்லாம் சொல்லுதல் வேண்டும் என் வல்ல சர்க்குருவே. அதாவது இங்கே அவருக்கு அந்த இறைவனுடைய ஆற்றலை அதாவது இறைவனுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்றுக்கொண்ட அந்த நிலையில் கூட தொழுது நிற்கின்றனன் செய்பணியெல்லாம் சொல்லுதல் வேண்டும் என் வல்ல சர்க்குருவே. நான் உன்னை தொழுது நிற்கின்றேன், நான் என்ன செய்யணும்னு சொல்லி நீ சொல்லு, அதை நான் செய்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி எந்த மாதிரி ஒரு பணிவு வச்சுருக்காங்க பாருங்கள். இது அவர் சொல்லக்கூடிய அந்த பொழுது விடிந்தது என் உள்ளமென் கமலம் பூத்தது, பொன்னொளி பொங்கியது, இதெல்லாம் அவருக்கு ஏற்படக்கூடிய அந்த ஆன்ம அனுபவங்களை தான் சொல்கிறாங்க. அந்த ஆன்ம அனுபவங்கள் கடவுளர்களால் கிடைக்கப்பெறுது. அந்த சமயத்தில் அவர் என்ன சொல்கிறாங்க, அப்படியே நின்றுறாங்க. தொழுது நிற்கின்றேன், இந்த என்னால் செய்யக்கூடிய வேலை ஒன்றுமே கிடையாது, நீ அடுத்து நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நீ என்னைய சொல்லு, என்னைய வழி நடத்து அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பணிவு வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி பணிவு தான் நாமும் வைத்திருக்கணும். எப்பயுமே நம்மகிட்ட இந்த பணிவு வரணும். அதனால தான் சொல்கிறாங்கல்ல, பணிவித்தால் பணிகின்றேன். அதாவது நீ பணியை செய்தால் பணிகின்றேன். அந்த பணிவுக்கும் கடவுளுடைய அருள் வேணும் அப்படின்றத இங்கே தெளிவாகுது. எத்தனையோ பேர் பணிவு இல்லாமல் நான் தான் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ இதாக பேசுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் அதெல்லாம் எதுக்குமே உதவாது. பணிவு வந்தால் தான் பக்தியும் பணிவோடு சேர்ந்து வரணும். அதுக்கு தான் ஞானசரியையில் அருமையாக அடுத்த ரெண்டு மற்றும் 3வது பாடலில் அருமையாக சொல்கிறாங்க பாருங்கள். புகுந்தருணம் இது கண்டீர் நம்மவரே நான் தான் புகழ்கின்றேன், என் மொழி ஓர் பொய்மொழி எண்ணாதீர், உகுந்தருணம் உற்றவரும் பெற்றவரும் பிறரும் உடைமைகளும் உலகியலும் உற்றதுணை அன்றே, மிகுந்த சுவை கரும்பே செங்கனியே கொர்த்தேனே மெய்ப்பயனே கைப்பொருளே விலையறியா மணியே, தகுந்த தனி பெரும்பதியே தயாநிதியே கதியே சத்தியமே என்றுரைமின் பக்தியோடு பணிந்தே. பாருங்க, பக்தியோடு பணிந்து எப்படி சொல்லணுமாமா, தனிப்பெரும்பதியே தயாநிதியே கதியே சத்தியமே விலையறியா மணியே மெய்ப்பயனே கைப்பொருளே பொர்த்தேனே செங்கனியே மிகுந்த சுவை கரும்பே அப்படின்னு சொல்லி இறைவனை புகழ்ந்து பாடி பணியணும் அப்படின்றாங்க. அருமையாக சொல்கிறாங்க. சொன்னவங்க அடுத்த பாடலில் பணிந்து தனிந்து பாடுமினோ உலகீர், பரம்பரமே சிதம்பரமே பராபரமே வரமே துணிந்து வந்த வேதாந்த சுத்த அனுபவமே துரிய முடி அனுபவமே சுத்த சித்தாந்தமதாய் தனித்த நிலை பெருஞ்சுகமே சமரச சன்மார்க்க சத்தியமே இயற்கை உண்மை தனிப்பதியே என்று கனிந்து உளத்தே கனிந்து நினைந்து உரைத்திடில் அப்பொழுதே காணாத காட்சியெல்லாம் கண்டுகொள்ளல் ஆமே. இவ்வளோ அற்புதமான பாடல் பாருங்கள். பணிந்து தனிந்து பாடுமினோ உலகீர். பாருங்கள், பணிவு தனிந்து பணிந்து பாடுமினோ உலகீர். எப்படி சொல்லணுமா, பரம்பரமே சிதம்பரமே பரமே வரமே துணிந்து வந்த வேதாந்த சுத்த அனுபவமே அப்படின்னு சொல்லி இறைவனை புகழ்ந்து பாட சொல்கிறாங்க. பணிவோடு பாடிட்டு கடைசியில் சொல்கிறாங்க பாருங்கள், கனிந்து உளத்தே கனிந்து நினைந்து உரைத்திடில் அப்பொழுதே காணாத காட்சியெல்லாம் கண்டுகொள்ளலாமே. பாருங்கள், இதுதான் நம்மளுக்கு வரணும். இந்த பணிவுனால் நம்மளுக்கு அந்த கனிவு வரணும். கனிந்து உளத்தே கனிந்து நினைந்து உரைத்திடில் அப்பொழுதே காணாத காட்சியெல்லாம் கண்டுகொள்ளலாமே.
அருமையாக இந்த பாடல் சொல்லியிருக்காங்க. இப்படி சொன்னவங்க இன்னொரு பாடல்லையும் மிக சிறப்பாக சொல்கிறாங்க. இந்த பாடல் பாருங்கள். நன்னாளும் கடந்தே ஒளிர் ஞான சபாபதியே பொன்னாரும் சபையாய் அருட்பூரண புண்ணியனே என்னால் ஆவதொன்றும் உனக்கில்லை எனினும் எந்தாய் உன்னால் வாழுகின்றேன் எனக்கு உண்மை உரைத்தருளே. பாருங்க, என்னால் உனக்கு எதுவும் ஆக போகிறதில்லை, ஆனால் நான் உன்னால் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், எனக்கு உண்மையை சொல்லு அப்படி சொல்லி அருமையாக இந்த பாடலை கேட்குறாங்க. அதாவது 16 படிகளுக்கு அப்பால் ஒளியாக பிரகாசித்து விளங்கும் பரம்பொருளே என்னால் ஆவதும் ஒன்றும் உனக்கில்லை எனினும் உன்னால் வாழ்கின்றேன் எனக்கு உண்மை உரைத்தருளே அப்படின்னு தான் இந்த பாடலில் கேட்குறாங்க. அப்போ நம்மளும் என்ன சொல்லணும், நான் இங்கே எதுவுமே கிடையாது, உன்னால் தான் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு, நீ தான் காரணமாக இருந்து என்னை காரியப்படுத்தி என்னை நடத்தி கொண்டிருக்கிறாய். நான் இங்கே ஒன்றுமே கிடையாது, நான் ஒரு பிச்சைக்காரன், ஒன்றும் இல்லை, நாயினும் கிடையேன் ஈயினும் இழிந்தவன், ஆனால் உன்னால் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது நீ தான் எனக்கு அருள் செய்யணும், உன்னையை விட்டால் எனக்கு வேறு யார் இருக்கா அப்படின்ற இந்த சரணாகதி நிலை தான் நம்ம வைத்திருக்க வேண்டும். இதுதான் நம்மளை உய்வித்து மேல் செல்லும் வீதிக்கு எடுத்து செல்லும். அவர் சொல்கிறது மாதிரி பணிவு எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள், அந்த மாதிரி ஒரு பணிவு நம்மள்கிட்ட வரணும். அதே சமயத்தில் இந்த சரணாகதி இங்கே சொன்னது மாதிரி என்னால் இங்கே எதுவுமே இல்லை, எல்லாம் உன்னால் நடக்குது, நீ பார்த்து என்னைய மேலேத்து அப்படின்னு சொல்லி அனுதினமும் எனக்கு உண்மை உரைத்தருளே அப்படின்னு சொல்லி நம்ம இறைவன்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். சொல்லும்போது இறைவன் உள்ளே இருந்து நம்மளுக்கு உணர்த்துவான், நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லி நம்மளே வழி நடத்துவான் என்ற இந்த சிந்தனையோடு நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கின்றேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்தவங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். நாம் மீண்டும் நாளைய பதிவில் 5வது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.